ஏற்றுமதி செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று பரிசீலிக்கும் போது முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம், அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன? அதற்கு பிறகு பல நன்மைகள் இருந்தாலும் தடைகள் மற்றும் சிரமங்கள் மிகவும் பெரியதாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். நம்ம விஷயங்களை படிப்படியாக எடுத்துக்கொள்வோம். இந்த விளக்கத்தில் ஏற்றுமதி செய்வதை ஏன் நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்பதை நான் விளக்கப் போகிறேன். அடுத்த வீடியோவில் பலர் நினைப்பதை விட சர்வதேச வர்த்தகம் எவ்வளவு சிரமம் அல்ல என்பதை இயன் விளக்குவார். அந்த தடைகள் மற்றும் சிரமங்கள் கடக்க முடியாதவை அல்ல. இந்த வீடியோவில் ஏற்றுமதி செய்வதை ஏன் நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்களை நாங்கள் விளக்குகிறோம். முக்கியமாக 6 முக்கிய காரணங்கள் உள்ளன. ஆனால் எதிர்பார்ப்பை அமைக்க இதற்கு எந்த மாயவடி தீர்வும் இல்லை. நீங்கள் திட்டமிட்டு அந்த திட்டத்தை செயல்படுத்த நேரமும் வளங்களும் ஒதுக்க வேண்டும். இங்கே ஏற்றுமதி செய்வதை நீங்கள் பரிசீலிக்க வேண்டிய 6 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதல் காரணம் அபாயத்தை குறைத்தல். நான் அபாய குறைப்பை பட்டியலில் சேர்த்திருப்பதை நீங்கள் விசித்திரமாக நினைக்கலாம். ஆனால் கூடுதல் விற்பனையை உருவாக்குவதுடன் ஏற்றுமதி உங்கள் வணிக அபாயத்தையும் குறைக்கிறது. ஒரு சந்தை குறைந்தால் உங்கள் மற்ற சந்தைகள் குறைந்தபட்சம் நிலையாக இருக்கும் அல்லது கூட அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. உற்பத்தி அட்டவணைகளை சமநிலைப்படுத்துதல். உங்கள் உள்ளூர் தயாரிப்பு பருவகாலமானதாக இருந்தால் அதே பருவமுள்ள நாடுகளுக்கு அதை விற்கலாம், அல்லது இன்னும் சிறப்பாக உங்கள் பருவம் முடியும் போது அவர்கள் பருவம் துவங்கும் நாடுகளுக்கு விற்கலாம். ஏதேனும் காரணத்தால் உங்களிடம் பயன்பாடின்றி இருக்கும் திறன் இருந்தால் அதை உங்கள் ஏற்றுமதிக்கு திருப்பி பயன்படுத்தலாம். பரிமாண சிக்கனத்தை மேம்படுத்துதல். ஏற்றுமதி உற்பத்தி மற்றும் விற்பனை அதிகரிப்பதன் மூலம் நீங்கள் பரிமாண சிக்கனத்தை அடைந்து செலவுகளை அதிக வருமான அளவில் பரப்ப முடியும். நீங்கள் சராசரி அலகு செலவுகளை குறைத்து மொத்த லாபத்தையும் போட்டித்திறனையும் அதிகரிக்கலாம், மேலும் தயாரிப்பின் ஆயுளை நீட்டிக்கலாம். தொழில்நுட்பம் முன்னேறி நுகர்வோர் விருப்பங்கள் மாறும்போது பல தயாரிப்புகள் பழமையானவையாகவோ அல்லது ஈர்ப்பு இழந்தவையாகவோ ஆகின்றன. ஆனால் இந்த தயாரிப்புகள் இன்னும் வேறு இடங்களில் மதிப்பிடப்படலாம். உலகின் பாதிக்கும் மேற்பட்ட பொருளாதாரங்கள் குறைவாக வளர்ந்துள்ளன. அவங்கள் உங்கள் சமீபத்திய மாறிய தேவையில்லை அல்லது வாங்க முடியாது. அவர்கள் குறைந்த செலவில் கிடைக்கும் பழைய பதிப்புகள் அல்லது பயன்படுத்தப்பட்ட அல்லது மறுசீரமைக்கப்பட்ட தயாரிப்புகளை விரும்பக்கூடும். உள்நாட்டு சந்தையில் தேவை குறைந்துவிட்ட பொருட்களுக்கு இன்னும் மதிப்பு உள்ள வெளிநாட்டு சந்தைகளில் ஏற்றுமதியை முயற்சிக்கவும். செலவு குறைப்பு மற்றும் உங்கள் வழங்கல் சங்கிலியை மேம்படுத்துதல். உற்பத்தி அளவு அதிகரிப்பதால் உங்கள் வழங்குநர்களிடமிருந்து சிறந்த விலைக்கழிவுகளை பெற நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். உங்கள் சொந்த உற்பத்தி அல்லது விநியோக வலையமைப்பிற்கு தேவையான தயாரிப்புகள் வெளிநாடுகளில் குறைந்த விலையில் மற்றும் அல்லது மேம்பட்ட தரத்தில் கிடைக்கக்கூடும் என்பதையும் நீங்கள் கண்டறியலாம். புதிய அறிவும் அனுபவமும் பெறுங்கள். சர்வதேச அளவில் செல்லும்போது புதிய தொழில்நுட்பங்கள், புதிய சந்தைப்படுத்தல் நுட்பங்கள், புதிய வழங்குநர்கள் மற்றும் வெளிநாட்டு போட்டியாளர்கள் குறித்து மதிப்புமிக்க யோசனைகள் மற்றும் தகவல்களை பெற முடியும். இந்த பார்வைகள் ஒரு நிறுவனத்தின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகத்திற்கும் உதவக்கூடும். நிச்சயமாக நான் கூறியபடி நீங்கள் தயாராகி ஒரு ஏற்றுமதி திட்டத்தை உருவாக்கி அதற்கு தேவையான நேரமும் வளங்களும் ஒதுக்காவிட்டால் எதுவும் நடக்காது. ஆனால் இந்த பிளேலிஸ்ட் நீங்கள் ஒரு காசும் செலவழிப்பதற்கு முன் எந்த வளங்களை வழங்க வேண்டும் என்பதை திட்டமிடவும் புரிந்து கொள்ளவும் உங்களுக்கு உதவும். பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் இணையதள முகவரியும் எனது மின்னஞ்சல் முகவரியும் இந்த ஸ்லைடிலும் கீழே உள்ள விளக்கத்திலும் உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும், மேலும் சர்வதேச வர்த்தக வளர்ச்சி குறித்த தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். திரையில் உள்ள சப்ஸ்கிரைப் இணைப்பை கிளிக் செய்யவும். இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை. உங்களுக்கு தெரிந்த யாராவது இதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தால் இந்த இணைப்பை அவர்களுடன் பகிரவும். மேலும் ஏற்றுமதி உங்கள் பொருளல்ல என்று நீங்கள் ஏதேனும் சந்தேகம் கொண்டிருந்தால் இயனின் தவறான நம்பிக்கைகளை உடைக்கும் வீடியோவை பார்க்கும் மதிப்பு உண்டு. அது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது.